திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் குருதி புனல். ராமையாவுக்கு திடீரென்று விழிப்பு ஏற்பட்டது. தொண்டை வறண்டு இருந்தது. கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் தேவையில்லை என்று தோன்றியது. தலையணைக்கு பக்கத்தில் வைத்திருந்த தண்ணீர் செம்பை எடுப்பதற்காக இருட்டில் துழாவினார். வேகமாக தொட்டுவிட்டதனால் கீழே விழப்போன சொம்பை லாவகமாக பற்றி கொண்டு எழுந்திருத்தார். தொண்டை நனைந்ததும் வெற்றிலை போட்டுக்கொண்டால் என்ன என்று யோசித்தார். வெற்றிலை பெட்டியை எடுத்து வர உள்ளே போக வேண்டும். அவசியம்தானா? அவருக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. அப்பொழுது அவரை அந்த நிலைமை தாக்கிற்று. கோபால் இன்னுமா வரவில்லை? பக்கத்து பாய் காலியாக இருந்தது. அதற்கு பக்கத்தில் போடப்பட்டிருந்த பாயில் சிவா புரண்டு படுத்தான். அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் திண்ணையும் பாயும் புது அனுபவம். தூக்கம் வரவில்லை. அதனால் கோபால் ஏன் இன்னும் வரவில்லை? யாரையாவது பார்த்து விட்டு வருவதற்காக சென்றான். மணி என்னவாகி இருக்கும்? கையை உயர்த்தி கடிகாரத்தை பார்த்தான். மணி என்னாவது தம்பி? 1 ஆகப் போகுது. 1 என்று கேட்டுக்கொண்டே ராமையா அவசர அவசரமாக எழுந்திருத்தார். அவர் திண்ணையிலிருந்து இறங்கி வாசலில் போய் நின்றார். ஆகாயத்தை பார்த்தார். ஒரே இருட்டாக இருந்தது. எங்கேயோ சிநேகிதரை இன்னும் காணோம். அந்த அயோக்கிய பைய வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. சிவா எழுந்து உட்கார்ந்தான். ஒருவேளை அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கானோ என்னமோ. அவன் வீட்டிலா? ஒரு நாளும் செய்ய மாட்டார். வடிவேலு விஷயமாக போகிறேன்னு சொன்னார். முரட்டு பையன் அவன் என்ன செஞ்சிருப்பானோ தெரியலையே. ஈர வேலையிலே இப்படியா போவார்? சிவா திண்ணையிலிருந்து இறங்கி அவருக்கு அருகில் போய் நின்றான். இருக்கீங்களா தம்பி? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? நீங்கள் எதுக்கு தம்பி? நானே போய் பார்க்குறேன். அவர் கவலைப்படுகின்றார் என்பதை உணர்ந்த சிவா, கோபால் 1 மணி வரையில் அந்த நாயுடுவுடன் பேசிக்கொண்டாயிருக்கப் போகின்றான். ராமையா வீட்டுக்குள் நுழைந்ததும் டார்ச் விளக்கை எடுத்து கொண்டு வெளிவந்தார். அவர் கையில் ஒரு கம்பி இருந்தது. நானும் வரேனே என்றான் சிவா. சிறிது நேர தயக்கத்திற்கு பிறகு அவர் சரி வாங்க. அவர் மறுபடியும் உள்ளே சென்று கதவை பூட்டினார். சிவா தலையணைக்கு அருகில் இருந்த சட்டையை போட்டுக்கொண்டான். கிராமம் அமைதியில் ஆழ்ந்திருந்தது. மௌனம் ஒரு சுமையாக தன்னை அழுத்துவது போல் சிவாவுக்கு தோன்றியது. ராமையா பேசாமல் நடந்து வந்தார். திடீரென்று ஒரு நாய் குறிக்கின்ற சத்தம் கேட்டவுடன் அது எந்த பக்கத்தில் இருக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை. நாயுடு தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரா கேட்டான் சிவா. ஆமாம். கோபாலை கண்டா அவருக்கு பிடிக்காதா? அவருக்கு யாரை கண்டா தான் பிடிக்கும். கிராமத்தில் பாதி நிலம் அவனுக்கு சொந்தமானது. உச்ச வரம்புங்கிறது பேருக்குத்தான். அப்படியாலும் வப்பாட்டிகளுக்கும் பிடிச்சு கொடுத்துக்கிட்டு நான் ஆண்டின்னு சத்தியம் செய்கிறான். கை அரிப்பை அடிக்கிற பயல்களும் இதுக்கு உள் கைங்க. ஜனங்களுக்கு உண்மையான விழிப்பு வந்தாலொழிய இந்த நாடு உருப்படவே உருப்படாது. அவர் இதை சொல்லிவிட்டு கம்பினால் பூமியை வேகமாக தட்டினார். பார்த்து வாங்க தம்பி, பூச்சி போட்டு ஏதாவது இருக்கும். அடடே, செருப்பு போட்டுக்கிட்டு வரல? அவசரமாக வந்ததில் மறந்து போச்சுங்க என்றார் சிவா. இன்றைக்கி இன்னும் பாருங்கள், மழை பெய்யும் போல இருக்குது. ஆனால் மத்தியானம் தகிச்ச தகிப்புக்கு மழை பெஞ்சாதான் தேவையில்ல. இந்த பக்கம் வாங்க, இங்கே பள்ளம். இந்த இருட்டில் அவரால் இப்படி வேகமாக நடக்க முடிகிறது என்று அவன் ஆச்சரியப்பட்டான். எங்கு பார்த்தாலும் முகத்திலும் உடம்பிலும் பந்து ஒட்டுக்கள் என்ற மாதிரி கருப்பு. காலில் ஏதோ குத்திற்று. அவன் அப்படியே நின்று காலை தூக்கி பார்த்தான். அவர் டார்ச்சை அடித்து காலை நோக்கினார். முள் பலமாக குத்தியிருந்தது. அதை அவன் எடுத்ததும் ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்தது. இந்தாங்க, என் செருப்பை போட்டுக்குங்க. பரவாயில்லை. என்ன பரவாயில்ல, சும்மா போட்டுக்குங்க. எனக்கு இந்த பாதையெல்லாம் நல்லா பழக்கம். அவர் அவனோட செருப்பை போட்டுக்கொண்டான். டார்ச் செல் வாங்கி ரொம்ப நாளாச்சு. நாயுடு வீட்டாண்ட வேலியும் கீழியுமா இருக்கும். அங்கே விளக்க போட்டுக்கலாமேன்னு பார்த்தேன். என்ன தம்பி, நடக்க முடியலீங்களா உங்களால்? நாட்டுப்புறத்தானோட முரட்டு செருப்பு. ஜாக்கிரதையாக பார்த்து நடங்க. செல்லு வீக்காக இருக்கு போல இருக்கு. விளக்க அணைச்சிடுங்க. நாயுடு வீட்டுக்கிட்டே போன உடனேயே அணைச்சிக்கிட்டா போகுது என்றான் சிவா. ராமையா ஒன்றுமே பேசவில்லை. அவர் ஏதோ யோசித்து கொண்டே இருக்கிறார் என்று தெரிந்தது. விளக்கை அவன் அணைக்கவில்லை. மாறுதலான ஒளியில் வரிசையாக குடிசைகள் தென்பட்டன. மங்கலாக தெரிந்தது. ஒரு குடிசை வாசலில் அவர் நின்றார். பழனி பழனி என்று எரிந்து கூப்பிட்டார். கூட ஆட்களை கூட்டிகிட்டு போனால் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றார் ராமையா. சிறிது நேரம் கழித்து கண்களை கசக்கி கொண்டு ஒருவன் வெளியில் வந்தான். என்னங்க இந்த நேரத்திலே என்றான். அவன் மீது சாராய நடி வீசியது. வடிவேலுவே அடிச்சு வரட்ட பார்க்குறாருல்ல நாயுடு, அது விஷயமா அவரை பார்க்க கோபால் சார் அவர் வீட்டுக்கு போனார். சாயங்காலம்
மணி 1 ஆயிடுச்சு, இன்னும் அவரை காணலை. நாயுடு வீட்டுக்கு தான் போகிறேன், நீயும் வரியா? மற்ற ஆள்களையும் கூட்டிக்கிட்டு வரவா? ஒரே கூட்டமாக போனால் தான் நாயுடு சரியாக பதில் சொல்லுவார். சரி, எல்லாரையும் எழுப்பி சீக்கிரம் புறப்படுங்க. பழனி சிவாவை பார்த்து விட்டு மறுபடியும் ராமையாவை நோக்கினான். இவர் கோபால் சாரோட சிநேகிதர், ஊருக்கு இன்றைக்கி தான் வந்திருக்காரு, நம்மோட தான் தங்கி இருக்காரு. சரி, நீ போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துரு. கோபாலுக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்பட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்றான் சிவா. அந்த நாயுடு பையில பற்றி சொல்லவே முடியாது. கொலைக்கு கூட அஞ்சாதவன் இவன் யார் வெளியூர்லேருந்து வந்து என்ன கேட்க அப்படிங்கிற கோவத்தில் நாம் ஒன்றுமே நினைக்க வேணாம், நல்லபடியாகவே இருக்கட்டும். அந்த கிராதகங்கிட்ட போகிறப்ப நல்ல பலத்தோடு போனால் நல்லது தானேங்க. சிவாவுக்கு கோபால் மீது கோபம் ஏற்பட்டது. மடையன் நாயுடுவை பற்றி தெரிந்தும் எதற்காக தனியாக போனான்? பம்பாஸ்ஃபுல் லட்சியவாதிகள் என்று தம்மை பாவித்துக் கொள்கின்ற எல்லா முட்டாள்களும் இப்படித்தான். அவனுக்கு இப்பொழுது ராமையா பயப்படுவதால் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் இதை எண்ணி பார்க்கும் பொழுதே சிவாவுக்கு உடம்பு லேசாக நடுங்கியது. ஒன்றும் அவனுக்கு ஆகியிருக்கக்கூடாது. பழனி சுமார் 15 பேர்களை கூட்டிக் கொண்டு வந்தான். எல்லோருடைய தலைகளிலும் முண்டாசுகள், கையிலும் கம்பு. ராமையா சொன்னார், நானும் இந்த தம்பியும் உள்ளார போய் விசாரிக்கிறோம். நாயுடு சரியாக பதில் சொல்லலைன்னா உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் வாசல்லையே இருங்க. நாம் போய் வலுவில் சண்டையை இழுத்து போட்டுக்க வேணாம், புரிஞ்சுதா? ராமையா டார்ச் விளக்கை கையில் ஏந்திவாறு முன்னே சென்றார். சிவா அவர் பக்கத்தில் நடந்து சென்றான். மற்ற ஆட்கள் உறக்க பேசிக்கொண்டு பின்னால் வந்தனர். அவர்கள் நாயுடு வீட்டில் தகராறு ஒன்றும் ஏற்படாவிட்டால் ஏமாற்றத்திற்கு உள்ளாவார்களே என்று சிவாவுக்கு தோன்றியது. கோபால் அவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் பாவம், ராமையாவின் நிலைமை பரிதாபமாகத்தான் இருக்கும். நாயுடு வீட்டில் அவன் தூங்க மாட்டான் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். அவருடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அப்படியானால் ஏதாவது ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனா? சச்ச, மை காட், எனக்கு என்ன ஆயிற்று? ஒன்றுமே புரியவில்லை. நாயுடு வீடு அந்தகாரத்தில் ஆழ்ந்திருந்தது. ராமையா வேலிக்கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றார். சிவாவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் அவ்வளவு பேர் எதிரில் தன் பயத்தை காட்ட முடியாத நிலையில் அவன் இருந்தான். வாங்க தம்பி, வாங்க என்றார் ராமையா. வீட்டுக்கு அருகே சென்றதும் ராமையா உறக்க கூப்பிட்டார். ஐயா, ஐயா. பதில் இல்லை. அவர் வாயிற்படியை தாண்டி சென்று கதவை வேகமாக தட்டினார். ஓயாமல் தட்டி கொண்டே தான் இருந்தார். கதவு திறந்தது. எதுக்கே அத்தராத்திரியில் வந்து பிசாசி மாதிரி கதவை தட்டுறீங்க? என்ன வேணும் என்றான் ஒருவன். அவனுக்கு 30 வயது இருக்கலாம். நாயுடுவை பார்க்கணும். அவர் ஊரில் இல்லை. ஊரில் இல்லையா? எப்போ போனார்? 2 நாள் ஆகுது. ஏன், என்ன வேணும்? என்னையா கதையா விடுற? நேற்று அவர் பூங்காவனம் பையில வடிவேலு கடைக்கு அனுப்பி மிரட்டி இருக்காரு. அவர் ஊர்லேயே இல்லாமல் தான் அந்த அடியாள் பையன் போனானா? இங்கே வந்த கோபால் சார் எங்கே? வெளியே 100 ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா ஒழுங்கா பதிலை சொல்லிடு. ஏன்யா மிரட்டுறீங்க? நாயுடு ஊரில் இல்லாதப்போ வந்து கூச்சலை போடுறீங்க. போலீஸை கூப்பிட்டுடுவேன். அந்த ஆள் ராமையாவை விட இன்னும் அதிகமாக குரலை எழுப்பி கத்தினான். இவன் இப்படி சத்தம் போடுவதை பார்த்தா கோபாலுக்கு ஏதோ ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவனுக்கு பட்டது. நாயுடு 2 நாளாக ஊரில் இல்லை என்கின்றானே. அப்படியானால் திடீரென்று ராமையா அந்த ஆளின் கைகளை வேகமாக பற்றி முறுக்கத் தொடங்கினார். கோபால் எங்கடா? என்னடா செஞ்சீங்க? படுப்பாவீங்களா? சொல்ல போறீங்களா இல்லையா? அவன் ராமையாவோட வலிமையானவன். கைகளை உதறி விடுவித்து கொண்டான். எனக்கு கோபாலையும் தெரியாது, பூபாலையும் தெரியாது. அப்படி இங்கே யாருமே இல்லை. அண்ணாச்சி பொழுது சாயிறப்போ அவனுக்கு கொஞ்சம் பிந்தியோ ஜிப்பா போட்டுக்கிட்ட அந்த தில்லிக்காரர் நாயுடுவை தேடிக்கிட்டு வந்தார். நாயுடு ஊரில் இல்லைன்னா உடனே திரும்பி போயிட்டார் என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்தான். இதை ஏண்டா என்கிட்ட அப்போவே சொல்லலை? இந்த ஆள் வந்து என் கையை முறுக்குனார். அப்பொழுது லுங்கி கட்டி கொண்டிருந்த 5-6 பேர் உள்பக்கத்தில் இருந்து வெளியில் வந்தார்கள். அவர்களை தழும்பேறிய முகத்தையும் மீசையும் பார்த்தால் பயமாய் இருந்தது. அவர்கள் நின்ற தோரணை நாங்களும் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று காட்டியது. நாயுடு உள்ளே இருக்காரா இல்லையான்னு நான் போய் பார்க்கலாமா என்று கேட்டார் ராமையா. நான் சொல்கிறேன், நம்பிக்கைப்படாமல் உள்ளே போகிறேங்கிறீங்களே. மற்றவங்க வீட்டில் உள்ள நுழையிற உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது சொல்லுங்கள் என்றான் கதவை திறந்தவன். அண்ணாச்சி, அவங்க போய் பார்த்துக்கிடட்டுமே, ரைட் இல்லை தான். ஆனால் நம்பிக்கைப்படாட்டி உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் காமிப்போம், வீண் தகராறு எதுக்கு என்றான் கோபாலை பார்த்ததாக சொன்னவன்.
அழைச்சிக்கிட்டு போய் காமி. நாயுடு வந்தாருன்னா நீ தான் பதில் சொல்லணும். பாலு தான் உள்ளே கூட்டிக்கிட்டு போய் காமிச்சான்னு சொல்லுவேன், சரியா? ராமையா உள்ளே போகும் பொழுது சிவாவையும் கூப்பிட்டார். நீங்களும் வாங்க. பாலு வீட்டை முழுவதையும் காட்டிவிட்டான். நாயுடு வீட்டில் இருப்பதாக தெரியவில்லை. அப்படியானால் கோபாலுக்கு என்ன ஆயிற்று? முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு ராமையா வெளியே வந்தார். சமாதானம் ஆயிடுச்சா என்றார் பாலு. ராமையா ஒன்றும் பேசவில்லை, மௌனமாக நடந்தார். வேலையை தாண்டி வந்ததும் பழனி கேட்டான், என்னங்க என்னாச்சு? கோபால் சார் வந்தாரா? நாயுடு ஊரில் இல்லைன்னு உடனே போயிட்டானா? நாயுடு ஊர்லேயே இல்லைன்னு சாதிக்கிறான். எனக்கு ஒன்றுமே விளங்கலை, ஒரே குழப்பமாக இருக்குது. கோபால் சார் எங்கே போயிருப்பார்? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா தம்பி? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நாயுடு வீட்டுக்கு போக போகிறேன்னு தான் சொன்னான், வேற ஒன்றும் சொல்லலையே என்றான் சிவா. நாங்கள் உள்ளே வந்து பார்க்கவா என்று கேட்டான் பழனி. வேணாம், அவர் நெசமாவே ஊரில் இல்லாட்டி போலீஸ் கேஸ் ஆகிடும். அதோட அவரும் நம்ம வருவோன்னு தயாராக இருக்கிற மாதிரி ரவுடி பசங்களை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் சந்தேகமாக இருக்குது. உள்ளே போய் நீங்கள் பார்க்கலீங்களா என்றான் பழனி. பார்த்தோம், வீட்டுக்குள்ளார நல்லா பார்த்தாச்சு. நாயுடு இருக்கிறதா தெரியல. ஆமாம், எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம். அந்த பாலு பையன் இருக்கானே, அவன் உள்ளே வந்து நல்லா பார்த்துருங்கன்னு உபச்சாரம் பண்ணி கூட்டிகிட்டு போனானே, நாயுடு அவனை அப்படி சொல்லாமலேயா அவன் செய்வான்? கம்நாட்டி பயலுங்க நாடகம் ஆடுறானுங்க. சிவாவுக்கு ராமையா நினைப்பது தான் சரி என்று பட்டது. சிந்தித்து பார்க்கும் பொழுது நாயுடு வீட்டில் நடந்தது ஒரு நாடக காட்சி போல் தோன்றியது. முன்னேற்பாட்டாக செய்திருக்கின்றார்கள். அப்படியானால் கோபால் எங்கே? இந்த கேள்வி இப்பொழுது விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்கியது. நான் இங்கு வந்த அன்றா இப்படி நிகழ வேண்டும்? என்ன நிகழ்ந்து விட்டது என்று நாயுடு வீட்டில் இப்படி நாடகம் ஆடுகின்றார்கள். என்ன செய்யலாம் தம்பி என்றார் ராமையா. போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணா என்று சிவா சொல்வதற்குள் பழனி குறுக்கிட்டான். போலீஸாவது கீலீஸாவது எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு தேவடைய அம்மாவனுக்கும் வாய்க்கரிசி போட்டு வச்சுருக்கான் நாயுடு. குத்தவாளியை விட்டுட்டு குத்தம் சொன்னவனையே தூக்கில் போடுற காட்டு தர்பாரில் நடக்குது. அப்போ என்ன செய்யலாங்கிறீங்க நீங்கள் என்றார் ராமையா. இன்னும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு உள்ளார பூந்து இப்போ வேணாம், காலையில் பார்த்துப்போம் என்றார் ராமையா. பழனி சொல்கிறது தானுங்க நல்ல யோசனை. இப்போது 2ல் 1 பார்த்துறது தான் நல்லது. ஆறிப்போச்சுன்னா என்று இழுத்தான். வந்த ஆட்களில் ஒருவன் இளைஞன், அவனுக்கு 20 வயது இருக்கலாம். ஏய்யா, கோபால் சாரை காணோமே, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறது முக்கியமா, இல்லாட்டி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நாயுடுவோட அடியாள் பட்டாளத்தை உதைக்கிறது முக்கியமா? சொல்லுங்கள். நாம் அப்படித்தான் செய்வோன்னு அவன் எதிர்பார்க்குறான். வகையாக லாக்கப்பில் தள்ளி தற்கொலை செஞ்சுக்கிறதா புத்திசாலித்தனம்? நிதானமாக யோசித்து செய்ய வேண்டியதை காலையில் செய்வோம். பாதி விடியறதுக்குள்ளே நான் வந்து விடுறேன். நீயும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தயாராக இரு என்றார் ராமையா. அப்போ கோபால் ஐயா என்ன ஆனாருன்னு தெரியலையே, அதுக்கு வழி சொல்லுங்க என்றான் பழனி. ஒருவேளை அவர் திடீர்னு ஏதாவது காரியமாக வெளியூருக்கு போயிருந்து காலையில் வந்தாருன்னா அதெல்லாம் யோசிக்கணும்ல நம்ம. ஆனால் அப்படி சொல்லிக்காமல் கிளிக்காமல் போக மாட்டாரே. அவரோட சிநேகிதர் வேற ஊர்லேருந்து வந்திருக்கிறாரே. ஏங்க, நீங்களே ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு மாறா இன்னொன்று சொல்கிறீங்க. நாயுடு வீட்டுக்கு உள்ளார பூந்து பார்த்தா தானே என்னன்னு தெரியும். சரி, என்னை போட்டு குழப்பாது, காலையில் நான் வர்றேன் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக நடந்தார் ராமையா. அப்பொழுது வந்து பாருங்க, அக்கிரமத்தை வந்து பாருங்க என்று மூச்சிறைக்க கத்தினான் ஒருவன். நல்லா சொல்லுடா, என்ன நடந்துச்சு? பாப்பாத்தி ஊட்டாண்டே பின்புறமாக கோபால் ஐயாவை அடித்து போட்டிருக்காங்க. எங்கேடா எங்கே என்று கேட்டுக்கொண்டே வேகமாக ஓடினார் ராமையா. எல்லோரும் அவரை தொடர்ந்தார்கள். நீ பயந்தது நடந்து விட்டது. யார் அடித்திருப்பார்கள்? நாயுடு ஊரில் இல்லை என்றால் சிவாவுக்கு தெளிவாக விளங்கியது. ராமையாவின் யூகம் சரிதான். நாயுடு வீட்டில் நாடகமாடியிருக்கின்றார்கள். கோபால் தலைக்குப்புற கிடந்தான். ராமையா மூக்கில் விரலை வைத்து பார்த்தார். மண்டையின் பின்புறத்தில் அடி, ரத்தம் ஒழுகி உலர்ந்திருந்தது. எலே பழனி, தேவூருக்கு போய் டாக்டர் அவ கூட்டுக்கிட்டு வா, உயிர் இருக்குது. பின்னாலேருந்து தான் அடிச்சிருக்கானுங்க. திருட்டு பேமானி பசங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க, நான் பிடிச்சி சொன்னேன். அவன் கொலகாரன், நீங்கள் போய் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு. போய் வடிவேலுவை கூட்டியால, அவனுக்கு வக்காலத்து வாங்க போய் தலையிலே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரே, அவன் வந்து பார்க்கட்டும்.
கட்சியில் அவன் விவகாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எதுக்காக இவர்கிட்ட போய் சொன்னான்? நாயுடுவே ஒரு தனி ஆள் சமாளிக்க முடியுமா? அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனார். கோபாலின் குர்தா சிவப்பில் தோய்ந்திருந்தது. ராமையா உயிர் இருப்பதாக சொல்லுகின்றார். கோபால் உயிருடன் தான் இருக்கின்றான், தூங்குகின்றான். எனக்கு அவன் மூக்கில் விரலை வைத்து பார்க்க தைரியமில்லை. ராமையா சொல்வது உண்மையாக இருக்க வேண்டும். அனுபவப்பட்டவர். அவர் சொல்வது தப்பாக இருக்க முடியாது. கோபால், அடிபடுவதற்கென்றே நீ தில்லியிலிருந்து இங்கே கிராமத்துக்கு வந்திருக்கிறாயா? உண்மையான சமூக அறிவு பெறுவதற்கு நடைமுறை ஞானம் வேண்டுமென்ற 2 ஆண்டுகளாக இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தாயே. நடைமுறை ஞானத்தினால் நீ பெற்று ஆராய்ச்சி பட்டம் இதுதானா? கிராமங்களை எட்டி பார்க்காமலேயே பல்கலைக்கழக நூல் நிலையங்களில் ஆராய்ச்சி செல்லும் பட்டினத்துக்காரர்கள் எவ்வளவு புத்திசாலிகள்! புத்தகங்களில் வருகின்ற கிராமங்கள் லட்சியபூர்வமானவை, மானசீகமானவை. கொள்கைகளை வகுத்து கொண்டு அவற்றின் அடிப்படையில் இந்த மானசீக கிராமவாசிகளை வரையறுத்து கொள்ள ஏட்டறிவோடு நின்றுவிடக்கூடாது. இத்தனை விலை கொடுத்தா நீ யதார்த்தம் எது என்று அறிய வேண்டும். உங்களை இப்படி அடித்து போட்டுவிட்டு போய்விட்டானே அந்த நாயுடு. அவனிடம் பட்டினத்து ஆசாமிகள் மூளைக்கு பிச்சை வாங்க வேண்டும். சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் வல்லான் வகுத்ததுதான் வாய்க்காலாக இருக்கின்றது. தடி எடுத்தவன்தான் தண்டல்காரனாகின்றான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய எதிரிகளிடமிருந்து கோஷங்களை திருடிக்கொண்டு ஏமாற்றுகின்றார்கள். அன்று முதல் இன்று வரை ஆள்வது ஒரே வர்க்கம்தான். இந்த நாட்டுக்கு எதிர்காலம் என்பதே கிடையாதா? வழியை விடுங்க, டாக்டர் வந்துட்டாரு என்றார் ராமையா. டாக்டர் கோபாலை நேராக படுக்க வைத்து பரிசோதனை செய்தார். தலையில் கையை வைத்து பார்த்தார். கைப்பெட்டியை திறந்து ஊசியில் மருந்தை ஏற்றி இடது கையில் செலுத்தினார். கோபால் அம்மா என்ற லேசாக முனகல். தலையில் ஒரு துணியை போட்டு கட்டினார். தலையிலே நல்ல அடி. நான் காலையில் திருவாரூருக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன். ராமையா, நீங்களும் கூட வாங்க. என் பேர் சிவா. நான் இன்றைக்கி தான் இவனை பார்க்க வந்தேன். We were great friends in Delhi. He is really bad. டாக்டர் அப்பொழுதுதான் சிவாவை கவனித்தார். சிவாவிடம் அவர் ஆங்கிலத்தில் பழனி எல்லாவற்றையும் என்னிடம் சொன்னான். நாம் இவரை முதலில் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இவர் நாயுடு வீட்டுக்கு போனது தெரியும். இங்கே இப்படி அடிபட்டு கிடப்பதும் உண்மை. நாயுடுவின் அலிபியை உடை தெரியவே இதுவே போதும். போலீஸ் கேஸ் என்பதால் ஆஸ்பத்திரிக்கு போவதுதான் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். உயிருக்கு ஆபத்தில்லை, பயப்படாதீர்கள். உங்கள் பெயர் என்ன சொன்னீர்கள்? என் பெயர் கனகசபை. என் பெயர் சிவா. நானும் வரட்டுமா? வாங்க. கனகசபையின் காரில் கோபாலை தூக்கி கொண்டு போய் பின் சீட்டில் படுக்க வைத்தார்கள். இதோ பாருங்க, நீங்கள் ஒன்றும் நாயுடு வீட்டுக்கு போய் கலாட்டா செய்ய வேண்டாம். தகராறு செஞ்சீங்கன்னா கேஸ் வீக்காக ஆகிடும். நாயுடுவை மாட்ட வைக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். புரிஞ்சுதா? இவரோட உசுருக்கு ஆபத்தில்லை. நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் என்றார் கனகசபை. அங்கிருந்த மற்றவர்களிடம் பழனி ராமையாவை பார்த்தார். அவர் ஒன்றும் பேசாமல் இருந்தார். கார் புறப்பட்டு சிறிது தூரம் சென்றதும், ராமையா, எங்கள் நாயுடுக்கு பணபலமும் கட்சி பலமும் இருக்குதே. போலீஸாக நமக்கு நியாயம் வழங்க போகுது. அந்த திருட்டு படவா மவனை நாம தான் கவனிச்சுக்கணும். போலீஸ் என்னறாங்க, என்ன தான் செய்ய போகிறாங்க பார்க்கலாமே. அப்புறமா மேலே என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். நீங்கள் என்ன சொல்லுறீங்க மிஸ்டர் சிவா? முதல்ல நான் போலீஸுக்கு போகிறதான் நல்லதுன்னு நினச்சேன். ஆனால் ராமையா சொல்கிறது தான் சரின்னு இப்போ படுது. போலீஸ் நியாயம் வழங்கும்னு தோணலை. நமக்கு பழி வாங்கின திருப்தியாவது இருக்குமே என்றான் சிவா. இது நாயுடுங்கிற தனி மனிதர், கோபால்ங்கிற தனி மனிதர் தாக்கின பிரச்சனை மட்டும் இல்லை மிஸ்டர் சிவா. வடிவேலுங்கிற வசதி இல்லாத ஒரு அப்பாவிக்காக வாதாட போனவரை பொருள் வசதியும் அரசியல் சலுகைகளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கின்ற ஒரு அயோக்கியன் தாக்கி இருக்கின்றான். போலீஸ் நியாயம் வழங்க போராதுன்னு நான் நினைக்கல. ஆனால் சட்டம் யார் பக்கம் இருக்குதுன்னு ஜனங்களுக்கு இப்போது வெளிப்படையாக தெரியுமில்ல. பை த வே, கோபாலும் நானும் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்திலே பொழுதுபோக்காக தேவூருக்கு வந்து என்னோட பேசிக்கிட்டு இருப்பார். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ரியலி எ வெல் செட்டில் மேன். இப்படி திடீர்னு வடிவேலு விஷயமா நாயுடு வீட்டுக்கு அவர் போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றார் ராமையா. படித்தவங்களெல்லாம் எத்தனை நாளைக்கு இப்படி ஒதுங்கி இருக்க முடியும்? கத்தி நடக்கிற அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இன்வால்வ்மெண்ட் வந்து தானே தீரணும் இல்லையா மிஸ்டர் சிவா? எல்லா லெவல்லையும் லஞ்சம்,
சின்ன புத்தி, சுயநலம், அதிகார ஆசை, ஜாதி வெறி. மை காட், திஸ் இஸ் அ ரெச்சர்டு கண்ட்ரி என்றார் கனகசபை. அவர் குரல் ஓங்கிக் கொண்டே போயிற்று. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. டாக்டர் மறுபடி தொடர்ந்தார். போன வாரம்தான் நினைக்கிறேன், கோபால் இந்த ஜாதி மனப்பான்மையை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். வி ஆர் பேசிக்கலி அஃப்ரைட் பீப்புளுங்கிறது அவரோட அபிப்பிராயம். ஜாதியை ஒழிக்க எப்போ நாம் முன் மனசோட முயற்சி பண்ணுவோன்னு கேட்டார். பறையனை நெருப்பிலே தூக்கி போட்டு அவனுக்கு பூணூலை மாட்டி விட்டாத்தான் கடவுளும் அவனை ஏற்றுப்பான்னு சொல்கிறாங்களே, இந்த நாட்டிலே ஜாதி ஒழியுமான்னு அவர் கேட்டப்போ எனக்கு அது நியாயமாக தான் பட்டுது. முன்னே ரிலிஜன் பண்ண அக்கிரமத்தை இப்போது அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவரோட கட்சி. அவர் சொல்கிறது உண்மைதான். நம் நாட்டில் இவ்வளவு தேர்தல்கள் நடந்திருக்குல்ல, ஜாதி உணர்வை கிளப்பி விடாமல் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க மிஸ்டர் சிவா, வடநாட்டில் ஜாதி வேறுபாடு எப்படி நம்ம தமிழ்நாடு மாதிரி தானா? பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று தன்னை கேள்வி கேட்பார் என்று சிவா எதிர்பார்க்கவில்லை. பின்னால் கோபால் முனக ஆரம்பித்தான். ஹீ இஸ் கம்மிங் அரவுண்ட் என்ற கனகசபை அவன் பின்னால் திரும்பி பார்த்து, காம்ரேட், கொஞ்சம் தலையை தூக்கி விடுங்க என்றார் ராமரையாவிடம். ராமையா தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டார். இப்போ மூச்சு விடுவது கொஞ்சம் பரவாயில்லைங்க என்றார் ராமையா. எல்லாம் சரியாக போயிடும். அது எப்படி நாயுடு வீட்டுக்கு போனவர் சேரிக்கு பின்னால் வந்து கிடந்தார் என்று கேட்டார் டாக்டர். அங்கே அடித்து சேரிக்கிட்டே தூக்கியாந்திருப்பான். அப்போது தான் ராமையாவுக்கு இன்னொரு நினைவும் வந்தது. ஏன் அந்த கூட்டத்தில் பாப்பாத்தியை காணலை? அவள் கொடிசேரிகேன்னு எழுந்திருக்கிறது. அவள் எங்கே போயிருப்பா? அவள் வராமல் இருக்க மாட்டாளே. நாம் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே. வடநாட்டில் எப்படிங்க என்றார் டாக்டர். அங்கேயும் தமிழ்நாடு மாதிரி தான் இந்த விஷயத்திலே. வி ஆர் ஒன் நேஷன், ஒன் ஃபீலிங், அவ்வளவுதான். ஆனால் எங்கே பிராமணங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும் சரி பேக்வேர்டு தான் என்றான் சிவா. அது எப்படி என்ற ஆச்சரியத்தோடு கேட்டார் கனகசபை. இங்கிலீஷ்காரன் வந்தபோது அவன் படிப்பை படிச்சுட்டு எல்லா உத்தியோகங்களையும் நம்ம ஊர் பிராமணர்கள் கார்னர் பண்ணுற மாதிரி அந்த ஊர் பாப்பான் பண்ணலை, மற்ற ஜாதிக்காரங்க செஞ்சாங்க. இதனால் உத்தரப்பிரதேசம், டெல்லி, பஞ்சாப் இங்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு கடைக்காரங்க எல்லோரும் பாப்பான். பிராமணங்கிறது பார்க்க போனால் அகெயின்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் இன்ட்யூஷன். உலகம் பூரா இப்படி ஒரு ஜாதி இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு பாப்பான் ஜாதி ரீதியாக சமூக சலுகைகளையும் கொண்டாடிட்டு அரசியல் ரீதியாக லௌகீக சௌகரியங்களையும் தேடின்றது தான். மற்றவங்களோட பொறாமைக்கு அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். சூட்டும் கீட்டும் போட்டுக்கிட்டு குடுமையை மறைக்க டர்பன், நெத்தியிலே நாமும் இல்லாட்டி விபூதி, திஸ் கம்ஸ் அப் எவ்ரி திங். கனகசபை சிரித்தார். கோபாலன் நீங்களும் கிரேட் ஃப்ரெண்டு நீங்களே, இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அவரும் இப்படித்தான் பேசுவார். 2 பேருக்கும் கோபம். எங்கள் மாதிரி இன்னும் ரொம்ப பேர் கோபமாக இல்லைங்கிறீங்களா? ஏன் கோபம்? கோபப்பட்டு என்ன பிரயோஜனங்க என்றார் டாக்டர். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவந்தான். கோபப்படுறவங்களை அவதாரமாக்கிடுறது நம்ம ட்ரெடிஷன். இப்போது எதிர்கட்சிக்காரங்களை எல்லாம் மந்திரியாக்கிட்டுறாங்க என்றார் சிவா. எதிர்கட்சி என்ன, சொந்த கட்சியிலேயே 200 எம்எல்ஏக்க இருந்தாங்கன்னா அவங்க முணுமுணுக்காமல் இருக்க எல்லோருக்கும் வாய்க்கரிசி. இப்படியெல்லாம் வாய்க்கரிசினா ஒரு பிடி இல்லை, மூட்டை கணக்கு. விலைவாசி ஏறுமில்ல. இந்த ஜில்லாவையே எடுத்துக்கங்களேன். எல்லா எம்எல்ஏயுமே நாயுடுவோட பாக்கெட்டில் இருக்காங்க. மந்திரி வந்தாருன்னா நாயுடு வீட்டில் தான் தங்குவார் என்று சொல்லிக்கொண்டே காரை நிறுத்தினார் கனகசபை. திருவாரூர் அரசினர் ஆஸ்பத்திரி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.